யாராவது திட்டிட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே அவங்க மேல கோவத்துல என்ன வருது, ஒரு பழிவாங்கும் எண்ணம் நமக்குள்ள வருது. அது இயல்பானது. எப்பயுமே ஒருத்தருக்கு நீங்க உதவி பண்றீங்க அப்படின்னா அவர் எழுந்து நடக்கிறதுக்கு உதவி செய்யணுமே தவிர அவங்கள நீங்க சுமக்க கூடாது. எந்த இடத்துல நம்ம உதவியை நாம நிறுத்தணும், இதையெல்லாம் நாம புரிஞ்சிக்கிறது தான் நம்மளுடைய ஆன்மாவின் பரிபூரணத்திற்கு நிச்சயமா உதவி செய்யும். அழகுன்றது என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற மன வலிமை. வலி எவ்வளவு இருந்தாலும் தைரியமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ் பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடத்துக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், எஸ் மாஸ்டர்ஸ், இந்த நாள் இனிய நாளாக அமைவதற்கு அழகான தியானத்துடன் இப்பொழுது குருவின் வார்த்தைகளையும் குருவின் வழிகாட்டுதலையும் தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் திருக்குறள், கபீர்தாசரின் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாஸ்டர்ஸ், இன்று பத்ரிஜியின் விஷயத்திற்கு நாம் செல்லலாம். எஸ் மாஸ்டர்ஸ், சார் இது 17/1/2017 எழுதியிருக்காங்க. செல்லிக்கரை, கர்நாடகா. அப்படி கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற செல்லிக்கரைங்கிற ஊர்ல இருந்து எழுதியிருக்காங்க. சில்வியா பிரவுன் அவங்க எழுதிய சோல் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து சார் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாரேனும் உங்களை புண்படுத்தும் போது உங்கள் மனதில் எழும் பழிவாங்கும் எண்ணங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். பழிவாங்குவது குறித்த உங்கள் மனதின் கற்பனை பயணங்களில் ஒருவித ஆற்றல் பொதிந்துள்ளது. அந்த உணர்வுகளின் அடிப்படையில் மட்டும் நீங்கள் செயல்பட்டு விடாதீர்கள். உங்கள் வார்த்தைகள் பிறரால் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன என்பதை குறித்து எப்போதும் அளவுக்கு அதிகமாக கவலை கொள்ளாதீர்கள். குறிப்பாக அவற்றை கொண்டு நீங்கள் யாரையும் விரும்பாத போது, ஒருவேளை அவை தவறான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டால் அது கேட்பவரின் பிழையே ஆகும். யாரோ ஒருவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது அவரை பாதுகாக்கும் விதமாக தவறை சரி செய்த அந்த தவறு செய்தவரை நீங்கள் பின்தொடர்கிறீர்கள். தவறு செய்த நபர் மீது நீங்கள் உங்கள் நியாயமான கோபத்தை பயன்படுத்துகிறீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் ஆன்மாவின் கண்ணியத்தையோ அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களின் கண்ணியத்தையோ பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மக்கள் உங்களை மிதித்து செல்ல அனுமதிக்காதீர்கள். எதையாவது சொல்லுங்கள், எதையாவது செய்யுங்கள். நாணயமற்றவரிடம் சென்று அவர்களின் மேசைகளை தலைகீழாக புரட்டி போட்டவர் இயேசுபிரான் ஆவார். அவர் சாதுவாகவோ மென்மையாகவோ அல்லது அச்சம் கொண்டவரோ அல்ல. அநீதிகளை அவர் உறுதிப்படனும் வலிமையுடனும் எதிர்த்து நின்றார். பிறருக்கு கொடுப்பதை நாம் நிறுத்த வேண்டும். எப்பொழுது அது உங்கள் ஆன்மாவின் பரிபூரண வளர்ச்சிக்கு தடையாக அமையும் போது உங்களை சுரண்ட மட்டுமே விரும்புபவர்களிடமிருந்து உண்மையில் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்களை பிரித்தறிவதே இங்கு சவாலாகும். தன்னை மேம்படுத்திக் கொள்ள விரும்பாத ஒருவருக்காக உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் உதவினால் நிச்சயம் முன்னேற்றம் காணக்கூடிய வேறு 10 பேர் அங்கே இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவரை தொடர்ந்து உங்கள் தோளில் சுமந்து கொண்டே இருந்தால் அவருடைய கால்கள் செயல்படாமல் போய்விடும். எஸ் பத்ரி. தேங்க்யூ பத்ரிஜி. எஸ் மாஸ்டர்ஸ், எப்பயும் போல நமக்கு அழகா பத்ரி சார் நிறைய விஷயங்களை கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமா நமக்கு சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சின்னதா ஒரு விரிவாக்கத்தோட பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நாம என்ன என்ன செய்யறோம் அப்படின்னா, யாராவது நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, யாராவது திட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே அவங்க மேல கோவத்துல என்ன வருது, ஒரு பழிவாங்கும் எண்ணம் நமக்குள்ள வருது. அது இயல்பானது. பத்ரி சார் அததான் சொல்றாரு. அது இயல்பானது, சகஜமானது. அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அது ஒரு விதமான ஆற்றல், உங்களுக்கு எதிர்மறையான ஆற்றல் உங்களுக்குள்ள இருந்து வெளிவருது. ஆனா அது ஒரு சிந்தனை மட்டுமே. அந்த சிந்தனையோட நிறுத்திக்கோங்க. உங்க செயலுக்கு கொண்டு வராதீங்க. அந்த உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க.
அது ஒரு சிந்தனை, அது தோன்றும். அப்படித்தான் வரும். அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்க தேவையில்ல. அதுக்காக எனக்குள்ள இப்படியெல்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவையில்லை. அது உங்களுடைய உணர்வுகளுக்கு கொண்டு வந்த அந்த உணர்வுக்கு இம்பார்ட்டன்ட் குடுத்து அத செயலாக்கம் செய்யாதீர்கள். சிந்தனையோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நாம வந்துட்டு கோவப்படுறதோ, ஐயோ! எனக்கு இப்படியெல்லாம் தாட் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவோ தேவையில்லை மாஸ்டர்ஸ். அடுத்து உங்கள் வார்த்தைகள் நம்ம பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள் வந்துட்டு மத்தவங்கள காயப்படுத்துச்சு. எனக்கு அந்த நோக்கம் இல்ல. நான் உங்கள காயப்படுத்தணும்னு பேசல. உண்மையிலேயே அந்த நோக்கம் இல்லாம தான் நான் பேசினேன். ஆனா அது மத்தவங்களுக்கு தவறா புரிந்து கொள்ளப்பட்டது. தவறா எடுத்துட்டாங்க அப்படின்னா, அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய நோக்கம் அவரை காயப்படுத்துவது இல்லாத போது. அது இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ். மத்தவங்கள நம்ம ஹர்ட் பண்ணணும், மத்தவங்களுக்கு அந்த வலிய தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நீங்க செயல்பட்டா அது தவறு. ஆனா உங்களுக்கு அந்த நோக்கம் இல்ல. தெரியப்படுத்துறது மட்டும் தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னும்போது, நிச்சயமா அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்ல. அது அவரால தவறா புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து வந்துட்டு ஒரு தவறு நடக்குது. உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கோ, இல்ல உங்களுக்கோ ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா, அந்த தவற நீங்க சுட்டிக்காட்டுங்க. அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு, ஆ ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆனா, அந்த இடத்துல அநீதி உங்களுடைய பாதுகாப்புக்கோ, இல்ல மத்தவங்களுடைய பாதுகாப்புக்கோ அங்க அநீதி ஏற்படுதுன்னா, நிச்சயமா அந்த இடத்துல அந்த கண்ணியத்த காப்பாத்துறதுக்காக நீங்க குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு வந்துட்டு இயேசுபிரான சொல்றாரு. அவர் அன்பானவர். ரொம்ப மென்மையானவர், அன்பானவர். ஆனா, தவறு இழைக்கப்படும்போது அவர் கூட எதிர்த்து நின்னாரு. அது மாதிரி நீங்க கூட உங்களுடைய கண்ணியத்த காப்பாத்துறதுக்காக நீங்க குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நிச்சயமா அந்த இடத்துல மத்தவங்களுக்கு அத நீங்க தெரியப்படுத்த வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். இன்னொன்னு வந்துட்டு மத்தவங்களுக்கு நாம எப்பயுமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத நாம எப்பயுமே சொல்றோம். அந்த ஹெல்ப் எதுவரைக்கும் பண்ணலாம்? அந்த உதவிய நாம எதுவரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படாத வரை நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நீங்க செய்ற உதவி அவங்களுக்கு உங்களுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்துக்காகவும் இருக்கணும். அத தவிர, ஐயோ! நான் அவருக்காக சப்போர்ட் செய்யணும், அவருக்காக உதவி செய்யணும் அப்படிங்கிறது இங்க உண்ம. உங்களுடைய ஆன்மா முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தா, அந்த இடத்துல விலகி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்பயுமே வந்துட்டு ஒருத்தருக்கு நீங்க உதவி பண்றீங்க அப்படின்னா, அவர் எழுந்து நடக்கிறதுக்கு உதவி செய்யணுமே தவிர, அவங்கள நீங்க சுமக்கக் கூடாது. அதுதான் மாஸ்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். நான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு குடுக்குறேன், எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம நெனைச்சா, அது அவங்க எழுந்து நடக்கிறதுக்கான உதவியா இருக்கணுமே தவிர, அவங்கள நீங்க சுமக்கிற உதவியா இருக்கவே கூடாது எப்பயுமே. யாரையும் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க உதவி செய்யறதுக்கு இப்படியே சுமந்துட்டே இருந்தீங்கன்னா, அது அவராலயும் எழுந்து நடக்க முடியாது, உங்களுக்கும் அது பாரமாகும். அந்த நேரத்துல நீங்க இன்னொரு 10 பேருக்கு கூட உங்களால உதவி செய்ய முடியும். ஆனா, அந்த 10 பேருமே அங்க காத்துட்டு இருப்பாங்க. அத புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல நாம உதவி செய்யணும்? எதுவரை நாம உதவி செய்யணும்? எந்த இடத்துல நம்ம உதவிய நாம நிறுத்தணும்? இதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய ஆன்மாவின் பரிபூரணத்திற்கு நிச்சயமா உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். உங்களுக்கு நிச்சயமா இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எந்த இடத்துல நாம உதவி செய்யணும்? எந்த இடத்துல நாம பேசணும்? எந்த இடத்துல அந்த பேச்ச நிறுத்தணும்? எந்த இடத்துல நாம அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடக்கூடாது? எதுவரைக்கும் நம்மளுடைய எண்ணங்களை கொண்டு போகணும்? எதுவரைக்கும் வெளிய இருந்து வர்ற அந்த ரியாக்ஷன். இப்ப நம்ம சொன்னோம், அவங்க அதுக்கு வந்துட்டு நம்மள திட்டினாங்க, அவமானப்படுத்துனாங்க அப்படின்னா, அத எதுவரைக்கும் நான் எடுத்துக்கணும்? சிந்தனை வரைக்குமே எடுத்துக்கணும். யோசிக்கலாம். இந்த எண்ணம் நமக்குள்ள வரலாம். கோபம் வரலாம். அது எல்லாமே சகஜமானது. ஆனா, அத வந்துட்டு அந்த சிந்தனையோட நிறுத்தணும். அந்த நம்மளுடைய செயலுக்கு கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய சோல் வந்துட்டு பெர்ஃபெக்ஷனா இருக்கும். இதுதான் மாஸ்டர்ஸ். இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்ஸ். நாம நினைக்கிறோம், என்ன எக்ஸாம் இருக்கும்? ஏன் இப்படி என்ன சுத்தி எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அது கிடையவே கிடையாது. அதுதான் உங்களுடைய எக்ஸாம். நீங்க கத்துக்கணும்.
எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எது வரைக்கும் பேசணும், எது வரைக்கும் பேசக்கூடாது. அடுத்தவங்க விஷயத்துல கூட நாம உதவி செய்யறது உபத்திரவமா மாறக்கூடாது. சார் எப்பயுமே சொல்வாரு இல்லையா? அவங்களுடைய ஹோம்வொர்க்க அவங்க தான் பண்ணணும். நாம பண்ணக்கூடாது. என் புள்ள கஷ்டப்படுறான், என் பிள்ளைக்கு நிறைய குடுத்துட்டாங்க ஹோம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை எழுதுனா, அவன் எப்படி அத படிப்பான்? முடியாது இல்லையா? அது மாதிரி தான் அவன் படிச்சு, அவன் முன்னேறணும், அவன் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நீங்க நெனச்சா, பக்கத்துல உட்காந்துட்டு அவனுக்கு சொல்லிக் குடுக்கலாம். இப்படி எழுது, இப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நீங்க அத எழுதக்கூடாதுன்னு சொல்வாரு. அது மாதிரி தான். அவங்கள வந்துட்டு அவங்க இயல்புல விடணும். அவங்களுக்கு எல்லாமே செய்றேன்னு சொல்லிட்டு, நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு ஒரு சுமையாயிடுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுடைய எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நாமே செஞ்சா, நம்ம வந்துட்டு ஒரு தியாகியும் கிடையாது, நாம அவ்வளவு பொறுப்பாளி அப்படிங்கிற பேரும் கிடையாது மாஸ்டர்ஸ். நிச்சயமா அது எப்பயுமே நிலைக்கவும் நிலைக்காது. ஆனா, அவங்கவங்க வேலைய செய்யறதுக்கு நாம சொல்லிக் குடுத்தா, நம்ம பசங்களே இருக்காங்கன்னா கூட, பையனாகட்டும், பொண்ணாகட்டும், யாரா இருந்தாலும் சரி. அவங்க வேலைய செய்யறதுக்கு அவங்களுக்கு நாம சொல்லிக் குடுக்கணும். அந்த வேலைய நான் அவங்களுக்கு குடுத்துட்டேன், அவங்கள செய்ய வச்சுட்டேன் அப்படிங்கிறதால நீங்க யாரும் கொடுமைக்காரிகளும் கிடையாது. கொடுமைக்காரனும் கிடையாது அந்த இடத்துல வந்துட்டு. அவங்களுக்கு கத்துக் குடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. கத்துக் குடுக்கணும். ஆகையால உட்கார வச்சு நான் சாப்பாடு போட்டுட்டதால நான் வந்துட்டு பெரிய ஆள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அவங்களுடைய வேலையை அவங்க செய்யறதுக்கு நாம பழகணும். எதுவரைக்கும் நாம அவங்க கூட துணையா இருக்க முடியும்? நம்ம உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லா வேலையும் நம்மளால செஞ்சு குடுக்க முடியும். அப்புறம் யாரு செய்வாங்க? நாம போயிட்டா அந்த குழந்தைங்க எப்படி அவங்க முன்னேறுவாங்க? இல்ல 24 மணி நேரமும் அந்த குழந்தைங்க கூட நம்மளால இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அவங்க ஸ்கூல் போறாங்க, வேலைக்கு போறாங்க, வெளிய போறாங்க. எத்தனையோ இருக்கு. அந்த இடத்துலலாம் நாமளே போயிட்டு அவங்கள பார்த்துக்க முடியுமா? நிச்சயமா முடியாது இல்லையா? அப்ப என்ன சொல்லி தரணும்? அவங்க தங்களுடைய வேலைகளை செய்ய கற்றுக் கொடுக்கணும். கஷ்டப்பட்டு வளர்ற குழந்தைங்க பாருங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க வந்துட்டு. அதாவது தைரியசாலியா இருப்பாங்க. அழகுன்றது என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற மன வலிமை. வலி எவ்வளவு இருந்தாலும் தைரியமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கறதுக்கு நாம குழந்தைகளுக்கு கத்துக் குடுக்கணும். அது குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கூட இருக்கட்டும், இல்ல 2 நண்பர்களாக கூட இருக்கட்டும். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு எது நம்மளுடைய அளவுகோல், எது வரைக்கும் இருக்கணும், எது வரைக்கும் இருக்கக்கூடாது. இது வந்துட்டு சார் எப்பயுமே சொல்வார். காமன் சென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கிறியோ இல்லையோ, ஒரு காமன் சென்ஸ் இருக்கணும். இந்த இடத்துல இப்படிதான் இருக்கணும். நம்ம சொல்லுவோம் இல்லையா? இடம், பொருள், ஏவல் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துல நாம எப்படி இருக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கணும். நிறுத்தணும்னா நிறுத்தணும். அந்த பேச்ச நாம நிறுத்தணும். என்னுடைய பேச்சு தவறா போயிட்டு இருக்கு. நிச்சயமா மெடிடேஷன் பண்றவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு இருந்துட்டே இருக்கும். மத்தவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். நிச்சயமா அந்த உள்ளுணர்வு இருக்கும். நீங்க பேசிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ள, "ஏய் நீ தவறா பேசுற" அப்படின்னு உனக்கு தெரியுதுன்னா, அந்த வார்த்தைய நீ நிறுத்துறதுக்கு அது கத்துக்கணும். அதுதான் சோல் பர்ஃபெக்ஷன். உங்களுடைய ஆன்மா பரிபூரணமா இருக்குன்றதுக்கு பொருள் அதுதான். அந்த இடத்துல நிறுத்த நாம கத்துக்கணும். அதத்தான் கவனித்தல். அந்த கவனித்தல தான் நாம தியானத்துல செய்றோம். ஏன் நாம சுவாசத்த கவனிக்கிறோம் அப்படின்னா, அந்த கவனித்தல். உன்ன நீ கவனிக்கக்கூடிய சக்திய நீங்க அந்த இடத்துல பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்க அங்க நிறுத்த முடியுது. நிறுத்தணும்னா நிறுத்தணும். அந்த நம்ப அந்த தியானம் செய்யும்போது எண்ணங்களை கட் செஞ்சு, அந்த எண்ணங்களை நிறுத்தி, உங்கள் சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்றனா, அந்த எண்ணங்களை நிறுத்துற பழக்கம் நமக்கு அங்கிருந்தே ஆரம்பமாகுது. எப்போ உள்ளுக்குள்ள ஆரம்பமாகுதோ, வெளிய வரும்போது கூட அந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது நமக்கு வரும். மனம் அப்படிங்கிறது எப்பயுமே செயல்பட்டுட்டு தான் இருக்கும். அது ஒண்ணு எதிர்வினை ஆற்றலாம், இல்ல நேர்மறையான வினையை கூட ஆற்றலாம். எப்பயுமே அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா, அத வந்துட்டு கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அகத்தியர் சொன்னார், "மனமது செம்மையானால் மந்திரங்கள் வேண்டாம், எதுவுமே வேணாம். உங்க மனதை நீங்க செம்மைப்படுத்தினால் போதும்." செம்மைப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, எந்த இடத்துல எப்படி நான் நடந்துக்கணும்? எந்த இடத்துல அத நான் கண்ட்ரோல் பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும்னா, நிறுத்த தெரியணும், பேச தெரியணும்.
உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படுது, இல்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை ஏற்படுதுன்னா, அந்த இடத்துல குரல் கொடுக்க கூட உங்களுக்கு தெரியணும். அந்த இடத்துல நான் பேசுனா, "ஐயோ! என்ன பத்தி என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு நினைத்தா, அதுவும் தவறு. அந்த இடத்துல கூட நீங்க பேசணும். உங்க எதிர்ப்ப காட்ட வேண்டியது இருந்தா காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவரைக்கும் காட்டணும்? எப்படி காட்டணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய சோல் பெர்ஃபெக்ஷன். அதுதான் அந்த அந்த இடத்த நோக்கி நாம பயணம் செய்துட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுறோம்? பரிபூரணத்தை நோக்கி பயணம் செய்தவர்களாக இருப்போம் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.